அதை வரவேற்கிறேன். ஏன்னா திமுகவோட மோதி அழிக்கணும், அதை வீழ்த்தணும்னு நினைக்கிற என் தம்பியுடைய அந்த நிலைப்பாடுகளை அதை நான் வரவேற்கிறேன். திமுகவை வீழ்த்துறவரெல்லாம் பிரிஞ்சு இருந்தீங்கன்னா அது சாதகமாக இருக்காங்க. பிரிஞ்சு எங்கே இருக்கும்? எல்லாருமே நான் இங்கே பாருங்க, ஆள் சேர்த்துக்கிட்டு சண்டைக்கு போகிற மரபு எனக்கு இல்லை. இப்போ எங்கள் அண்ணன் எடுத்துக்கிட்டிங்க, எங்கள் தலைவரை எதுக்க உலக நாடுகளின் படையை துணை தேடி சிங்களர்கள் வந்தாங்களே ஒழிய அத்தனை படையை எதிர்க்க எங்கள் அண்ணன் எந்த நாட்டிலையும் ஆள் சேர்க்கலை. சொந்த நாட்டு மக்களை, சொந்த இன மக்களை வச்சு தான் போராடினார். அப்படி தான் நான் என் எதிரியை நான் தனியாக தான் சந்திப்பேனே ஒழிய, நான் இங்கே பாருங்கள், ஒரு நாய் 4 நாயை சேர்த்துக்கிட்டு வேட்டைக்கு போனால் சரியாக இருக்கும். புலி 10 புலியை சேர்த்துக்கிட்டு வேட்டைக்கு போனால் நல்லா இருக்காது. அது இங்கே பாருங்கள், கூட்டத்தில் நிற்க வீரமோ துணிவோ தேவையில்லை, தனித்து நிற்கத்தான் வீரமும் துணிவும் தேவைப்படுது. நாங்கள் வீரர்கள் தனித்து நிற்கிறோம், மோதுறோம். அதில் போயிட்டு அவர் செய்கிறாரு அதே இதை நீங்கள் இத்தனை பேர் 100 தடவை கேட்குறீங்க. கூட்டணி இல்லாமல் எப்படின்னு ஒருத்தர் கூட கொள்கை இல்லாமல் எப்படின்னு யாரும் கேட்க மாட்டீங்க. கூட்டணி இல்லாமல் எப்படி வெல்ல முடியும்? கூட்டணி வச்சா தான் வெல்ல முடியும்னு என்ன மரபா இல்லை சட்டமா? சட்டம் எதிரி எனக்கு நண்பன்னு சொல்லுவாங்க சார். பிஜேபிக்கு எதிரி டிஎம்கே தான், உங்களுக்கு எதிரி டிஎம்கே தான். அந்த வகையில் பார்த்தா வாய்ப்பு இருக்கா? அதெல்லாம் இல்லை, எதிரிக்கு எதிரி இல்லை. நாங்கள் எதிரியை தீர்மானிச்சுட்டு தான் களத்துக்கு சண்டைக்கு வந்தோம். யாரை எதிர்க்க போகிறதுன்னு தெரியாமல் அருவாளை தூக்கிட்டு வந்துட்டு வீதியில் நின்று எவனை வெட்டலாம்னு தேடலை, யாரை நம்ம வீழ்த்தணும்னு முடிவெடுத்துட்டு தான் போருக்கே வந்திருக்கோம். அதனால எங்களுக்கு எந்த குழப்பமும் இல்லை, தடுமாற்றம் இல்லை. அதனால் ஒரு குழப்பமும் இல்லை. நீங்கள் இன்னொரு 4-5 மாதத்தில் தெரிஞ்சிடும் யார் எங்கே போகிறாங்க அப்படின்னு, நாங்கள் எங்கே நிற்க போகிறோம்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதனால் அதில் கூட எங்களுக்கு எந்த குழப்பமும் இல்லை. உங்களுக்கு குழப்பம் இருந்தால் தெளிவாக இருங்க. இந்த பாருங்க, வேட்பாளரை தேர்வு செஞ்சுக்கிட்டு வர்றோம். நாங்கள் விரைவில் எங்கள் சின்ன வந்தோடனே அறிவித்து வேலை செய்வோம். அப்போ தெரிஞ்சிடும்ல. இப்போ வாங்குறதை விட கூடுதலான வாக்குகள் வாங்கினா தான் வெற்றி வாய்ப்புன்றது இருக்கு. ஆமாம், வாங்குவோம். ஓட்டை வாங்க போறீங்களா, அதிமுக ஓட்டை வாங்க போறீங்களாங்கிறது? நாங்கள் வாங்க போகிறது திமுக, அதிமுக, பாரதிய ஜனதா அந்த கட்சி ஓட்டு இல்லை, என் மக்களின் ஓட்டை தான் வாங்க போகிறோம். ஓட்டு பிஜேபிகிட்டையோ ஏடிஎம்கிட்டயோ டிஎம்கிட்டயோ ஓட்டு கேட்கல. நான் கேட்க போகிறது என் மக்கள்கிட்ட. அதனால மக்களின் வாக்கை வாங்கி தான் நாங்கள் வெளில போகிறோமே ஒழிய தனித்தனி சின்னம்ங்கிறது என் கோட்பாடு. ஒவ்வொரு தேர்தலுக்கும் புதுசாக சின்னம் கொடுக்கணும். அமெரிக்கா மாதிரி எண் முறைக்கு வர சொல்கிறோம். அது 101, 102 அப்படி தானே இங்கே கதவு என்ன அப்படி தானே போட்டிருக்கு. அது மாதிரி கொடுங்கன்றோம். அவங்க என்ன சொல்கிறாங்க, 1-2 படிக்காதவங்களுக்கு என்ன 1-2 76, 77 வருட சுதந்திர இந்தியாவில் 1-2 கூட படிக்க வைக்காமல் என்ன பண்ண மக்களை பதில் வச்சிருக்கீங்களா? 1-2 கூட படிக்க தெரியாத ஒரு மக்கள் நல்ல தலைவனை எப்படி தேர்வு செய்வான்? என்ன கதை இது? விடுதலை பெற்ற இந்தியாவில் இந்த அடிப்படை கல்வியை கூட கொடுக்காம என்ன பண்ணிட்டு இருந்த நீனு? அப்புறம் சம கல்வி, சம உரிமையெல்லாம் எதுக்கு பேசிட்டுக்கிற? அது வெட்டி பேச்சு. அப்படி சின்னம் தான், அறியப்பட்ட ஒன்றை தான் கொடுக்கணும்னா எங்கள் கொள்கை நிலைப்பாடு. ஒவ்வொரு தேர்தலுக்கும் புதுசாக கொடு. நான் புளியை கேட்டேன், தேசிய விலங்குன்னு மறுத்தீங்க. தேசிய மலர் தாமரையை எதுக்கு ஒரு கட்சிக்கு கொடுத்தீங்க? பள்ளிக்கூடத்துக்கு போகிற பிள்ளைக்கு நான் தேசிய மலர் எதுனா தாமரைன்னு தெரியும். அந்த தாமரையே ஒரு கட்சி சின்னத்தை கொடுத்துருங்க. உதயசூரியன் ஒரு சின்னத்தை கொடுத்துருக்கீங்க, ரெட்டலைன்னு கொடுத்துருக்கீங்க. ஒன்று 75 ஆண்டுகளாக ஒரு சின்னம் இருக்குது, 60 ஆண்டுகளாக ஒரு சின்னம் இருக்குது. அடுத்த எப்போ எனக்கு சின்னம் வரும்னு தெரியாது, அந்த சின்னத்தை வச்சுக்கிட்டு இந்த கட்சிகளோட மோதி போட்டிடுறத நீங்கள் சம வாய்ப்பு ஜனநாயகம்ங்கிறீங்க, சம உரிமை சம வாய்ப்புங்கிறீங்க. அதை ஜனநாயகம்னு வேற சொல்கிறீங்க. எப்படி அதை ஏற்கிறது சொல்லுங்க? இப்போ தான் நான் நடக்க ஆரம்பிக்கிறேன். நீங்கள் நல்லா ஓட்ட பயிற்சி எடுத்து பரிசெல்லாம் போல வாங்கிருக்கீங்க. 2 பேரும் ஒரே கோட்டில் நின்று ஓடணும் அப்படின்னா இது என்ன ஜனநாயகம், சம உரிமை சம வாய்ப்பு? அவர் என்னையே பார்க்க வரல, நான் அவரை பார்க்கணும்னு இல்லை. அவர் ஏதோ மக்களை பார்க்க ஏதோ வேலையாக வர்றாரு, பார்க்குறாரு. அது போய் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.